சாத்தான் எதிரில் வந்தாலும் என்னை சாகடிக்க பார்த்தாலும், சாத்தான் எதிரில் வந்தாலும் என்னை சாகடிக்க பார்த்தாலும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பரமநேசு இருக்கிறார், பாவி என்னை ரட்சிக்கிறார். பரமநேசு இருக்கிறார், பாவி என்னை ரட்சிக்கிறார். இயேசு என்று சொல்லிவிட்டேன், எதிர்த்த சாத்தானை வென்று விட்டேன். அருமையான தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியுடைய தலைப்பு நல்லது நடக்கணும்னா கெட்டது வரணும். கெட்டது வந்தால் தான் பின்னால் நல்லது வரும். அதாவது துன்பம் வந்தால் தான் இன்பம் வரும் என்றுதான் இதனுடைய தலைப்பு. இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம் படிங்க பாஸ்டர். தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்த வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அல்லேலூயா. இதுதான் இந்த 2 வசனம். இந்த தாவீது சொல்றான், சவுல் என்ற ராஜாவை பார்த்து. அந்த சவுல் ராஜா கேட்குறான் அந்த தாவீது சின்ன பையனை பார்த்து, ஏப்பா அவன் கோலியாத்து பெரிய ஆளா இருக்கிறானே, அவன் பலாக்கரசாலிய, சின்ன வயசுலேருந்து அவன் யுத்த வீரனே, அவன் சண்டை போட்டு பல பேர்த்த கொண்டு ஒரு கொலகாரனா இருக்கிறானே, அவனோட நீ சின்ன பையன் சண்டை போறைய எப்படா உன்னால முடியும்ண்டு அந்த சவுல் ராஜா கேட்கிறார். யாருக்கிட்ட? இந்த தாவீது என்ற பையன்கிட்ட. இந்த தாவீது பையன் சொல்றான், ஐயா ராஜாவே, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எங்க அப்பனுடைய ஆடுகளை நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு. அது என்ன வந்துச்சு, வந்த சொருக்கு ஆட்டு மேல பாஞ்சு ஆட்டை கவ்விக்கிட்டு போச்சு. ஐயோன்ட்டு அந்த ஆடு கத்துறத பார்த்துட்டு நான் மனசு கேட்காம போய் அந்த சிங்கத்தை அடின்னு அடிச்சு அதை வாயை பிடிச்சி கிழிச்சேன். அது ஆட்டை விட்டுட்டு ஏன் மேல பாஞ்சிருச்சு. என்ன செஞ்சிச்சு சிங்கம்? ஆட்டை விட்டுட்டு ஏன் மேல பாஞ்சிருச்சு. நானும் அதோட மல்லு கட்டி அந்த சிங்க வாயை கிழிச்சு கொண்டு போட்டுட்டேன். அதே போல கரடி வருஷம் வந்துச்சு, அதையும் கூட அந்த ஆட்டை தூக்கும் போது மல்லு கட்டி அதுல இருந்து விடுதலை பண்ணிட்டேன். அப்ப ஏற்கனவே நான் ஒரு கரடியை கொண்டிருக்கேன், ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கேன். இந்த கோலியாத்து அவனை காட்டிலையும் சின்னவன் தான். இது பிஸ்கோத்து. இவன் யார்? எனக்கு பிஸ்கோத்து. விடுங்க ராசா, அவனை வழி பண்ணிடுறேன்றான். அருமையான தேவ ஜனமே, இப்ப பாக்குறான், இவன் ஆடு மேய்க்கிற தாவீதாக இருந்து போறான். இவன் வரலாறு அந்த வசனத்துல, அந்த 17ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது என்ன வருது, ஈசாயி மகன் இந்த தாவீது. யார் மகன்? ஈசாயி மகன் தாவீது. ஈசாய்க்கு 8 குழந்தைகள் இருக்கு. தாவீதோட கூட பிறந்த எத்தனை பேரு? 8 பேரு. 8 பேர்ல இவன் தான் இளையவன். யாரு? இவன் தான் இளையவன். இவன் தான் ஆடு மேய்க்கிறான். ஆனா இவனோட பிறந்த இன்னும் 3 பேரு இராணுவத்துல இருக்காங்க. ஏற்கனவே எங்க இருக்காங்க? இராணுவத்துல இருக்கிறாங்க, கெட்டிக்காரங்க, அன்னைங்க. ஆனா இந்த இராணுவம் என்ன செய்யுது, அந்த கோலியாத்தை பார்த்து நடுங்கி கொண்டிருக்குது. ஒருத்தங்க கூட சண்டைக்கு போறதுக்கு ரெடியா இல்லை. ஆனா அந்த கோலியாத்து சொல்றான், சரியான ஆம்பளைகளா இருந்தா குத்தி வாங்கடா, என்னைய அடிச்சு போட்டீங்கன்னா என் நாடு பூரா உனக்கு அடிமை, என்னைய நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க நாடு பூரா அடிமை, வாங்கடா பார்க்கலாம் ஆம்பளைன்னு சொல்லி 40 நாள் தினமும் வந்து அந்த மைதானத்துல, அந்த சண்டை போடுற மைதானத்துல நின்றுக்கிட்டு அவன் என்ன பண்றான், சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த சவுளுடைய வம்சம், அந்த ராஜாக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் குத்தி சண்டை போட முடியாது. ஏன்னா அவன் ஆளு 7 அடி இருக்கிறான், வெங்கல கவசல போட்டு அதில் பார்த்தாலே பிசாசு மாதிரி இருக்கிறான். அவனோட யாருமே குத்தி சண்டை போடுறதுக்கு முடியலை.
இப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த வேலையில தான் அன்னைங்களை பார்க்க அப்பா சொல்ல கேட்டு இராணுவத்துக்கு வாரான். யாரு? 17 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வயசு அவருக்கு என்னவா பைபிள்ல? 17 வயசு அந்த தாவீதுக்கு ஆடு மேய்க்கிறது. அப்பா சொல்றாரு, எப்பா ஆட்டை வந்து இன்னொருத்துக்கிட்ட விட்டுட்டு அன்னைங்க யுத்தத்தில் இருக்காங்க, போனவங்க செத்தாங்களா பொழைச்சாங்களான்னு தெரியல, இந்த கோதுமை மாவையும் இந்த ரொட்டியும் கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டு அவன் இருக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க, வரும்போது ஒரு அடையாளம் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அருமையான தேவஜனை. அடையாளம்ன்றது அந்த காலத்தில் வந்து ஒரு மனுஷனை பார்த்து வந்தோம்னு சொன்னால் அது உண்மையா பொய்யான்னா அவங்ககிட்ட இருந்ததை ஒரு அடையாளம், சட்டையோ வச்சிருக்க கம்பவோ ஒரு சட்டியவோ தூக்கிட்டு வரணும். அப்போ தான் அவனை பார்த்துட்டு வந்ததாக அர்த்தம். இல்லாட்டி பாதியில் போய் நான் பார்த்துட்டு வந்தேன்னு சும்மா புருடா விட்டுருவான்னு. இப்போ இந்த காலத்தில் இதில் என்னென்னமோ விஞ்ஞானம் வந்திருக்குன்னு வைங்களேன். அப்போ சொல்ல கேட்டு அன்னைங்களை பார்க்க போனால் அங்கே ஜாமான் சட்டெல்லாம் வச்சு அந்த வெல் வண்டி அந்த குதிரை அந்த ஜாமான்லாம் நிற்குது. ஆனால் சண்டை போகிற இடம் இன்னொரு இடமா இருக்குது. எங்கடா அண்ணன்னு கேட்குறான், சர்ச்சுக்கு கேட்குறவனே. உங்கள் அன்னைங்கெல்லாம் அங்கே யுத்தத்தில் இருக்காங்கப்பா போ அப்படின்றான். அங்கே வந்து பார்த்தா அவன் சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். யாரு? கோலியாத்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஜனங்கள்லாம் நடுங்கி போய் நிற்கிறாங்க. இவன் அங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த ராஜா சொல்கிறான், ஏய் நம்ம கூட்டத்தில் எவனாச்சும் ஒருத்தனை இவனை கொண்டுட்டா அவனை ராஜ மரியாதை கொடுக்குறேன், ராஜ்யத்தில் அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், என் ராஜா மகளவே கட்டி கொடுக்குறேன். ஆகவே நீ என்ன பண்ணு, இவனை ஒருத்தன் அவனை வீழ்த்துங்கடா அப்படின்ட்டு குத்தி போங்கடானா எவனும் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் பலாக்கரசாலி, யுத்தம் பண்ணி மனுஷன் வெறி பிடிச்சவன். அவனை குத்தி ஜெயிக்கிறது அவ்வளோ வேகமான காரியம் இல்லை. அப்போ இவன் சொல்கிறான், அப்பா தான் இவன் சொல்கிறான், ராஜா என்னை விடுங்க, நான் ஒரு வழி பண்ணிடுறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இப்போ தாவீதை அனுப்பலாம்னு தீர்மானிக்கும் போது இப்போ என்ன சொல்கிறான், டே நீ சின்ன பயலா இருக்கிற, நீ அவனோட யுத்தம் எப்படா பண்ண முடியும், அவன் யுத்த வீரன்டா, சண்டைன்னா அவனுக்கு என்னன்னு தெரியும், உனக்கு என்னமே தெரியாது ஆடு மேய்க்கிறவனுக்கு என்று சொல்லும் போதுதான் இந்த சிஷ்யத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது, ரெண்டையும் அடித்து ஆட்டி முடிச்சு அதை ஓட விரட்டி அதை கொண்டே போட்டுட்டேன். அந்த 2 பேர்த்துல ஒன்று மட்டும்தான் இருப்பான், இவன்லாம் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்ட்டு அதை காட்டில இவன் சவால் விடுறான். யாரு? இந்த தாவீது சின்ன பையன். எனக்கு அன்பான தேவஜனமே, நான் சொல்றேன், இந்த சிங்கமும் கரடியும் வந்து அந்த ஆட்டை பிடிக்கும் போது நீயும் நானா இருந்தா என்ன இருப்போம்? ஓடி போயிருப்போம். என்ன பண்ணிருப்போம்? 100 ஆட்டில் ஒன்று போனா என்ன, நம்ம போய் சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சிக்கிச்சுப்பா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஓடி போயிருப்போம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், என் ஆட்டை கண்ணுக்கு முன்னால் தூக்குவதை நான் பார்த்துக்கிருக்க முடியுமான்னு சொல்லி அந்த சிங்கத்தோட போய் மண்ணு கட்டி அப்படியே கட்டி உருண்டு அதை சில்வாயை அப்படி பிடிச்சி, தாடினானதே அது தாடினா சிங்கத்துடைய வாயை அப்படி பிடிச்சி அப்படி கிழிச்சு போட்டிருக்கான். யாரு? அப்பதான் ஆட்டை தப்பிச்சு விட்டுருக்கான். அப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த செய்தியை அவன் ஜெயிச்சதுனால, இந்த சிங்கத்தையும் கரடியும் ஜெயிச்சதுனால அப்ப அந்த கோலியாத்தை ஈஸியா ஜெயிக்கலாம்ன்ற நம்பிக்கை வருது. அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா நண்பர்களே? அப்ப ஏற்கனவே அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் ஜெயிச்சதுனாலதான் இப்ப ராஜா கிட்ட சொல்றான், ராஜா இவன் எம்மாத்திரம் இந்த கோலியாத்து, இதை காட்டில 100 மடங்கு பலமுள்ளவன் தான் அந்த சிங்கமும் அந்த கரடியும், அதவே நான் தூளாக பிச்சு அடிச்சு கொண்டுட்டேன், அதுல ஒன்னாதான் இவன் ஒரு பிஸ்கோத்தை விடுங்க நான் பாக்குறேன்றான். அப்ப இவனுக்கு இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? தன்னம்பிக்கை அந்த கரடியும் சிங்கமும் வந்ததுனால, அதோட போராடி மல்லு கட்டுனதுனாலதான் இந்த நம்பிக்கை வந்தது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன், ஒரு நாள் ஒரு மூட்டை அரிசியை தூக்கிட்டீங்க, ஆள் இல்லைன்னு எப்படியாச்சும் பிடிச்சி பரட்டி எப்படியாச்சும் தூக்கி கொண்டு போய் வண்டியில் போட்டீங்க. இன்னைக்கு உங்க முதலாளி வந்து இந்த 1/2 மூட்டை அரிசியை தூக்குறான்னா ஒருத்தவங்க தூக்க மாட்டேன்றான். அப்ப நீ வந்து என்ன சொல்ற, நான் தூக்குறேன் முதலாளி அப்படின்றான். எத்தனை பேர் தூக்க முடியல, நீ என்ன தூக்க முடியும்? முதலாளி ஏற்கனவே 1 மூட்டை அரிசியை தூக்கிற முதலாளி, இந்த 1/2 மூட்டை அரிசி ஏமாத்துறான் அப்படின்னு இப்ப சொல்றான். அந்த தைரியம் வருது. என்ன வருது? ஏற்கனவே அந்த அதை காட்டில அதிக ஜாமான் தூக்குன தைரியம் வருது. அந்த தைரியத்தை பார்த்துட்டு தான் அவன் என்ன சொல்றான், நான் முத்தத்துக்கு போறேன்றான். எனக்கு அன்பான தேவஜனமே, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த துக்கம் இந்த போட்டி வந்ததுனாலதான், இந்த பிரச்சனை வந்ததுனாலதான்
தாவீது வந்து அந்த கோலியாத்தை போய் முறியடிக்கிறான், அந்த தலையை வெட்டி இவன் கொண்டு வரான். இதுல இவனுக்கு ராஜா பதவி கிடைக்கு, இவன் வந்து படத்தலைவன் ஆகிறான். அப்புறம் அவன் மகளை கட்டி கொடுக்குறான், ராஜா மகளவே கட்டுறான். அப்புறம் பின்னால ராஜாவும் ஆகிறான். அல்லேலூயா. அப்ப இவன் ராஜாவானதற்கும் ராஜா மகளை கட்டி கொடு, ஏன்னா இவன் படிக்காதே, பள்ளிக்கூடத்துக்கு போகாத யாரு, ராஜா. பின்னால படிச்சதாக நிறைய சொல்லுது, சங்கீதம் எழுதியிருக்கான், அது வேறு. பின்னால ராஜாவாகி படிச்சிருக்கான். அவன் முதல் நதியில அவன் பள்ளிக்கூடம் போய் படிச்சதாக சரித்திரம் இல்லை. அப்ப அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கான். அவனுக்கு ராஜா மகளை கட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிற என்ன காரணம்? இந்த சிங்கமும் கரடி தான். இந்த சிங்கமும் கரடி தான். அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு கெட்டிக்காரன், ஒரு வீரன் என்றது காட்டி இருக்குது. அல்லேலூயா. அப்ப இதை வீழ்த்ததுனால அவனுக்கு இராணுவத்துல அந்த அன்னைங்களை காட்டிலும் அதிக, அவங்களுக்கே தளபதி ஆயிட்டான். ராஜா கிட்ட யாராயிட்டான்? அன்னைங்களுடைய ராஜாவுக்கு அடுத்தபடியா தளபதி ஆயிட்டான். தளபதி ஆனதுனால ராஜா மகளே கட்டி கொடுத்தாங்க. காலப்போக்கில் அவனுக்கு ராஜாவே அந்த குடிமக்களையே போய் நீங்களே ராஜாவா இருங்கன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னது? இவனுடைய சிங்கத்தையும் புலியும் அடிச்சு விரட்டினதுனாலதான், பிரச்சனையை எதிர்கொண்டதுனாலதான். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும், வருமா வராதா? சொல்லுங்க. குடும்பம்னா என்ன வரும்? பிரச்சனை வரும். நம்மளை நம்பினவங்க நம்மளே குழி தோண்டுவாங்க, நம்மளை நேசிச்சவங்க நம்மளே விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம கூட படிக்கிறவனே நம்ம பேனாவை திருடிட்டு பழி போட்டுருவான். இப்படி பிரச்சனைகள் என்ன செய்யும்? சின்ன பிள்ளையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை எதிர்க்கும் போதுதான், அதில் எடுத்து ஜெயிக்கும் போதுதான் அவன் விவரமான பையன், அவன் நல்ல பையன், அவன் திறமைசாலி என்று ஊரு பாராட்டுறாங்க. அல்லேலூயா. அப்போ பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு பரிசு வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பரிசு வைப்பாங்க. ஏன் பரிசு வைக்கிறாங்க? மக்கு, போன வருஷம் அழகா படிச்ச, இந்த வருஷம் இப்படி படிச்சிருக்க அப்படின்னு அப்பா 2 போர்டு போடுவார். என்ன எதுக்காக போடுறாரு? என் புள்ள நல்லா படிக்கணும்ன்ற நோக்கத்துக்காகத்தான் அதை போடுகிறாரு. அப்ப புள்ள சாகணும், புள்ளைய கொல்லணுன்ற நோக்கம் இல்ல, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா அவனை கண்டிச்சு பக்குவப்படுத்தி வளர்க்கணும் என்பதான் அப்பாவுடைய நோக்கம். அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறாரு நினைச்சா, அருமையான சகோதரர்களே, ஒருத்தனுக்கு சோதனை அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? அவனை ஒரு பெரிய ஆளா ஆக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தன் வந்து ஒருத்தைய காதலிக்கிறான்னு வச்சுக்க, அந்த காதலிக்கிறவள இவன் ஆகாதன்னு விட்டுட்டு போயிடறான்னு வச்சுக்கா, இவன் அதுல ஒரு பைத்தியமா இருக்கிறான்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா அது அந்த பைத்தியம் நம்ம போய் செத்து போகாம கிடக்கிறான், ஜுஸ்பி இவ போனா இன்னொருத்த கிடைக்காதா அப்படின்னு தன்னம்பிக்கையோட வாழ்றவனுக்கு இதை காட்டி 100 மடங்கு ஒரு நல்ல பொம்பளை கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா? எதுக்காக? இந்த பொம்பளை வெக்கப்படும்படியா, எதை விட்டுட்டு போனால இல்லையா, இவன் சரியில்லைன்னு விட்டுட்டு போனால, இவ வெக்கப்படும்படியாய் அந்த கூட்டத்துக்கு முன்னாலேயே இவன் ஆகாதன்னு எவன் சொன்னானோ அவனுக்கு முன்னாலேயே பெரியவன் ஆயிடுவான். அப்ப அந்த சோதனை தான் அவனை பெரியவன் ஆக்குது. அல்லேலூயா. இப்ப புரியுதா? அப்ப சோதனை வாரதே நல்லது. வேதனை வரும்போதுதான் வெற்றி வரும், துன்பம் வந்தா தான் சுகம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியும்படியா ஒன்று சொல்றேன். இப்ப இந்த தாவீது 8 பேர்த்து கூட பிறந்திருக்கிறான், ஆனா எல்லாத்துக்கும் இளைவனா இருந்திருக்கான். இவனுக்கு தான் அந்த சோதனை வந்திருக்கு, வேற எவனுக்குமே அந்த சோதனை வரல. என்ன வரல? இப்படிப்பட்ட கரடி சோதனை வரல. வந்திருந்தாலும் நின்று இருக்க மாட்டான், ஓடி இருப்பான். அப்ப இவனுக்கு அந்த சோதனை வந்ததுனாலதான் இவன் ஜெயத்து மேல ஜெயத்தும் பெற்றான்னு பார்க்கிறேன். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஆனா நண்பர்களே, இப்ப இந்த படிக்கட்டு இருக்குல்ல, சாமி கோயில்ல கீழே கிடக்குற படிக்கட்டு, மேல ஒரு சாமி விக்கிரமா கல் இருக்குல்ல, இந்த படிக்கட்டு சொல்லிச்சான் அந்த விக்கிரத்தை பார்த்து, ஏண்டா நீ நானும் ஒரே கல்லா தானே இருந்தோம், என்னைய காலில் போட்டு மிதிக்கிறான், உன்னைய போட்டு கும்பிடுறானே எப்படா அப்படின்ட்டு இந்த கல்லு, இந்த படிக்கட்டு கல்லு அந்த சாமி கல்லை பார்த்து கடிச்சான். அப்ப சாமி கல்லு சொல்லிச்சான், பைத்தியம், நீ ஒரே அடியில 2 பிளந்து விழுந்துட்ட. என்ன பண்ணிட்ட? ஒரே அடியில 2 பிளந்து விழுந்துட்ட. ஆனா நானு அடிமேல 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 தாங்கி 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 சிலையானேன். என்ன, இந்த கண்ணுக்கு மட்டும், இந்த கண்ணு மட்டும் உருவாகிறதுக்கு 1000 அடி அடிச்சிருக்கான் சுத்தில. அந்த சிலை செஞ்சு என்ன பண்ணிருக்கான்? 1000 அடி அடிச்சிருக்கான். இவ்வளவு அடி வாங்கி கைக்கு 100 அடி, காலுக்கு 100 அடி, கழுத்துக்கு 100 அடி, இடுப்புக்கு 100 அடி, மண்டைக்கு 1000 அடி, கிரீடத்துக்கு இவ்வளவு எத்தனை அடி வாங்கி 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 தான் நான் கல்லு சிலையா ஒரு விக்கிரமா நான் வந்திருக்கிறேன்.
இவ்வளவு அடி வாங்கினதுனாலதான் என்னை எல்லாரும் கும்பிடுறாங்க சாமியா வச்சு. ஆனா நீ ஒரே அடியில 2 பிளந்து விழுந்துட்டு அதனால நீ படிக்கட்டா இருக்கிற என்று அந்த சாமிகள் இந்த படிக்கட்டுகளை பற்றி சொல்லிச்சான். அதுபோல நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள், குழப்பங்கள், பிரச்சனைகளை எவன் எதுக்குறானோ அவன் பெரிய மனுஷனா ஆயிவான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில சோதனையை கண்டு அஞ்சு ஓடக்கூடாது. எவனுக்கெல்லாம் சோதனை வருதோ, எவனுக்கெல்லாம் குழப்பம் வருதோ அவனை ஆண்டவர் பெரியவனா ஆக்க போறாருன்னு அர்த்தம். அதை நிக்கிறவன், அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவன் பெரியவனை ஆயிடுவான். தோத்து ஓடி போறவன் ஆள்லாம் போயிடும். இப்ப இந்த வேதத்துல இந்த சம்பவத்துல பாக்குறோம், அந்த கரடியோட போராடி அந்த கோலியாத்தை முறியடித்தனால தாவீது பேரு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தலைவனாகிற ராஜா பேரு இருக்கு. எதிர்த்து சண்டை போட்டு தோத்து போன கோலியாத்து பேரு இருக்கு. இருக்கா? இந்த 3 பேர் தான் இங்க இருக்கு. மற்றவங்க பேரெல்லாம் சரித்திரத்துல இல்ல. கூட்டத்தோட கூட்டமா இருக்கு. அப்ப நீயும் நானும் எதிர்த்து போராடும் போதுதான் நீ ஒரு பெரிய மனுஷனாய், ஒரு தலைவனாய், ஒரு 4 பேர்த்துக்கு பாராட்டக்கூடிய வர முடியுமே ஒழிய, நீ அதை பத்தியே கவனிக்காம எதுக்கு இந்த ஊர் வம்பு எனக்கு நீ போனீங்கன்னா நீயும் வாழ மாட்ட. சரித்திரத்துல இடமே இருக்காது. எத்தனை யுத்த வீரங்களா இருந்தாலும் என்ன இல்ல, போராடி தோத்தவன் கோலியாத்துக்கும் பேர் இருக்குது, போராடி தோத்தவனும் பேர் இருக்குது, போராடி ஜெயிச்ச தாவீதுக்கும் பேர் இருக்குது, அதை நடத்தின ராஜாவுக்கும் பேர் இருக்குது. ஆளுக்கு அப்புறம் பேர் இல்லாம போயிடுச்சு. அப்ப நீயும் நானும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டத்தை முறியடித்து அதை போராடி ஜெயிக்கும் போதுதான் சந்தோஷம் வரும். அப்ப துன்பம் வந்தாதான் இன்பம் வரும். என்ன வரும்? துன்பம் நம்மளுக்கு வந்தாதான் இன்பம் வரும். அப்ப துன்பம் வர்றது நல்லது என்று வரவேற்று அதை எதிர்த்து நம்ம ஜெயிக்கும் போதுதான் உடனே இன்பம் வரும். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிரசவ காலம் வந்துருச்சு. ஒரு பொம்பளைக்கு என்ன வந்துருச்சு? பிரசவ காலம் வந்துருச்சு. அப்ப இடுப்பு வலி தாங்க மாட்டாப்புல, ஐயோ அப்பா அம்மாண்டு அந்த அம்மா கத்துறத பாக்குறோம். அந்த ஆஸ்பத்திரி போலாமா, இந்த ஆஸ்பத்திரி போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த கோயிலுக்கு போலாமா என்று சொல்லி அந்த பிரசவ வேதனையில் அந்த அம்மா படுற பாட பார்க்கும்போது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே என்ன முடியல, தாங்க முடியல. அந்த அளவுக்கு அந்த அம்மா ஐயோண்டது அப்பாண்டது, இடுப்பு வலிக்குது, அங்கிட்டு தெரியுது இங்கிட்டு தெரியுது. அப்ப கொஞ்ச நேரம் அந்த இடுப்பு வலியை தாங்கி ஒரு குழந்தை பிறந்த சோறுக்கு அந்த அம்மா எல்லாத்தையும் மறந்து அந்த குழந்தை முகத்தை பார்த்த சோறுக்கு என்ன செய்யுது, எல்லா கஷ்டம் மறந்த போய் அந்த குழந்தைய கொஞ்சுது. இப்ப துக்கம் வந்ததே உடனே இன்பம் வந்தது. அதை தாக்கு பிடிச்சதுனால இன்பம் வந்தது. இப்ப அந்த குழந்தை முகத்தை பார்த்து இந்த குழந்தைக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்னு நினைச்சா அந்த குழந்தை கொஞ்சத்துக்கு மனசு வருமா? வராது. அப்ப அந்த இடுப்பு வலியை, அந்த ஆஸ்பத்திரி வலியை, அந்த கஷ்டத்தை தாங்கினதுனாலதான் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து வாழ்நாள் முழுது கொஞ்சி அதை ரசிக்க முடிந்தது. அது போலவே ஒரு துன்பம் வருதுன்னா அதை ஒட்டியே நம்மளுக்கு இன்பம் வருதுன்னு அர்த்தம். ஆகவே நீயும் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துன்பங்களை எதிர்ப்போம், அதை இன்பமாய் மாற்றுவோம். துன்பம் வந்தா இன்பம் வரும் என்று கருதி கொண்டு எதிர்காலத்தில் ஜெயமாய் அந்த தாவீதை போல வாழுவோம். ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது, தாவீதை மோதி ஆண்டவரை அழிக்க பார்த்தது. ஆனாலும் அதை எதிர்த்து நின்ற அந்த தாவீதை அந்த சிங்கத்தை விரட்டி அதோட போராடுனதுனாலதான் அவனுக்கே தெரிஞ்சது, ஓ நம்மகிட்ட இவ்வளவு பலன் இருக்காண்டு. அந்த போராட்டத்தெல்லாம் சிங்கத்தை ஜெயிக்கிற அளவுக்கு நம்மகிட்டையும் ஒரு திறமை இருக்குன்றது உணர்ந்து கொண்டான். அதனாலதான் ராஜா கிட்டேயே சொல்றான், ராஜா ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் வீழ்த்தின நானு, இந்த கோலியாத்தெல்லாம் ஏமாத்தணும்னு சொல்லி. அப்ப அந்த துக்கம் வந்தது, அந்த போராட்டம் வந்தது, அவனுக்கு நல்லதாக பட்டதுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த போராட்டம் தான் அவன் ஒரு பெரிய வீரனா காட்டியது. அந்த வீரன்தான் அந்த கோலியாத்தை முறியடிய செய்தது. அந்த கோலியாத்தை முறியடிச்சதுனால்தான் அந்த இராணுவத்துக்கு அவன் தலைவனாக உயர்த்தப்பட்டது. அந்த இராணுவத்துல அந்த ராஜா மகளவே கட்டி கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால அவன் பெரிய ராஜாவாவே, அந்த நாட்டுக்கு ராஜாவே மாறினான்னு பார்க்கிறோம். அப்ப நீயும் நானும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களையும் நியாயமானதுகளையும் நியாயமாய் போராடி ஜெயிக்கும் போது நம்ம எதிர்கால வாழ்க்கையும் வெற்றி வரும். அருமையான தேவஜனமே, துக்கத்தை கண்டு நம்ம ஓடி போகாதபடிக்கு
சோதனையை கண்டு பயந்து மருந்து குடிச்சிடாதபடிக்கு அல்லது ஊரை விட்டு ஓடி போயிடாதபடிக்கு அதை நிதானிச்சு சோராடி ஜெயிக்கும் போது நாமும் அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எவனுக்கு சோதனை வருதோ, எவனுக்கு இதுதோ, அதுதான் அவனை நன்மை வரும். ஏன்னா யோபுவுக்கு வந்த சோதனை அநேகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சோதனை அத்தனையும் தாக்கு பிடிச்சதுனால தான் அவன் மீண்டும் இரடத்தனையாக ஆசீர்வாதத்தை பெற்றான்னு பார்க்குறோம். அருமையான ஜனங்களை ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. இந்த தொழிலில் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை ஞானமாய் நடந்து அதை ஜெயிக்க கிருபை தாரும், பலத்தை தாரும். அந்த தாவீது கொடுத்த ஞானத்தையும் பலத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எல்லாருக்கும் நன்மை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.